எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்று சொல்ல வேண்டிய பாடங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களை எப்படி பராமரித்து வளர்ப்பது அப்படின்றது காரணமாக அவங்களுக்கு எப்படி நம்ம படிப்பிச்சு குடிக்கிறோமோ அதுபடியே அவங்க நடந்துக்குருவாங்கன்றதை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு, அதனால் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. 5ல் வளையாது 50ல் வளையாதுன்றத ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் குழந்தைங்களுக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அத்தையோ மாமாவோ அல்லது சித்தியோ பாட்டியோ அம்மாவோ கூட இருக்கும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். விசேஷமாக என்னன்னா கை கழுவுறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது, வெளியிலேருந்து வந்தால் காலை கழுவுறது, இதெல்லாம் மிகவும் முக்கியமான காரியங்கள். அதனால சில நோய்களை நம்ம தடுக்கலாம். அதுபோல் தடுப்பூசி ஷெட்யூலில் கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி அதன்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன தடுப்பூசி கொடுக்குறோம், எதற்காக கொடுக்குறோம் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். அந்த விழிப்புணர்ச்சியை அவங்களுக்கு நீங்கள் உணர வைக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. 3வதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன விஷயங்கள் என்றால், குழந்தைங்களுக்கு கழிப்பறை பயிற்சி அது மிகவும் அவசியம். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி கைகளையும் கழுவ வேண்டும். அதன் மூலமாக நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம், உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த 3 காரியங்களாகி நாம் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது குழந்தைகள் என்ன படித்துக் கொள்கிறார்களோ சிறு வயசுல, அது பெரிய வயதான பிறகும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், என் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டது என்று சொல்வது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல காரியங்களை நாமும் கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம், அதன் மூலமாக நாட்டையும் வளர்ப்போம். நன்றி. மாலதி ஃப்ரம் ஷேர் அண்ட் ஹெல்த் சர்வீஸ்.